அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா the volume of two cones கோனோட வால்யூமா கொடுத்துட்டாங்க. வால்யூம்னா என்னது? அதோட ஆன்சர். ஓகேவா? 2 கோனோட வால்யூமா கொடுத்துட்டாங்க. அதோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 3600. அடுத்தது 5040 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நான் இத டயகிராம் வரைஞ்சி எழுதிட்டேனா? நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? அதுல find the ratio of height. height கேக்குறாங்க. அதை எப்படி கேக்குறாங்க? ரேஷியோல கேக்குறாங்க. அப்ப ரேஷியோனா என்ன? 3600 ரேஷியோல 5040. 0 னா எப்பவுமே டிவைடோட வேல்யூ தான். ஓகேவா? அப்போ அதோட வால்யூம் எவ்வளவு? 360050 டிவைட்ல எழுதிக்கலாம். ஓகேவா? கோனுடைய ஃபார்முலா என்னது? 1/3 by r square h. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கோனோட இது எழுதிட்டேன் நானு. ரெண்டாவது கோணு 1/3 by r square h. ரெண்டாவது கோணதோ எழுதிட்டேன். இப்போ இதுல என்னன்னா சேம் பேஸ் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அது என்னவா? ரேடியஸ் வந்து சேம் பேஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்? இதை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இந்த வேல்யூவை இத சேம் பேஸ்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சேம் ரேடியஸ்ல அது இருக்குன்றதுனால நான் இந்த மேல இருக்க வேல்யூவும் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். h1 h2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்போ இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இந்த ஆன்சர் வருமா? இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இந்த ஆன்சர் வருமா? அப்ப கேன்சல் பண்ணலாம்ல. 0 க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 36 3 டேபிள்ல சாரி 6 டேபிள்ல போடலாமா? 60 50 6 டேபிள்ல அடுத்து இது 6 டேபிள்ல 60 டைம்ஸ். இது 6 டேபிள்ல 48 எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். 24 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். மறுபடியும் அகைன் இதை எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன். 20 இது 3 டேபிள்ல 2 டைம் மீதி 4. 24 எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். அப்புறம் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல 10 டைம்ஸ். இது 1 4 மறுபடியும் கேன்சல் பண்ணா 5 இது 7. அப்ப